Very good morning to everyone. Greetings from Gia Arts channel. So welcome back once again to our channel. This video is regarding pronoun. Pronoun அப்படின்னா என்ன அப்படின்னா பிரதி பெயர்ச்சொல் அப்படின்னு சொல்லுவாங்க. எல்லாருக்குமே ப்ரோனவுன் அப்படின்னா தெரியும், பட் இதில் இருக்கக்கூடிய ஃபார்ம்ஸ் யாருக்கும் கிளாரிட்டியாக இல்லை. ஃபார்ம்ஸ் அப்படின்றது இந்த ப்ரோனவுன் அப்படின்றது என்ன அப்படின்னா அதுக்கு மொத்தம் வந்து ஒரு 6 ஃபார்ம்ஸ் இருக்கு. அதோட ஃபர்ஸ்ட் ஃபார்ம் என்ன அப்படின்னா சப்ஜெக்ட் ஃபார்ம். செகண்ட் ஃபார்ம் வந்து அப்ஜெக்டிவ் ஃபார்ம். Third, possessive adjective, and fourth, possessive form of pronoun. Fifth வந்து reflexive form, and the last emphatic form. இது மொத்தம் வந்து ஒரு 6 ஃபார்ம் இருக்கு. இது எதுக்காக தெரிஞ்சுக்கணும் அப்படின்றது என்ன அப்படின்னா, as we are trying to improve the communication skill, we need to learn the basics for grammar. இது எல்லாருக்குமே பொதுவாக தெரியும். கிராமர் இல்லாமல் பேச முடியும் அப்படின்னா இட்ஸ் ரியலி பாசிபிள், பட் the statements will be ungrammatical. அதாவது இலக்கண பிழை இருக்கும். இலக்கண பிழை இருந்தது அப்படின்னா the statements will be ungrammatical. அதனால வந்து கிராமட்டிக்கல்ல நம்ம பேசணும் அப்படின்னா we must learn the basics for grammar. இப்போ இந்த ப்ரோனவுன் அப்படின்னா எல்லாருக்குமே தெரியும், பிரதி பெயர்ச்சொல். எத்தனை இருக்கு அப்படின்னா அதுவும் எல்லாருக்குமே தெரியும். ஃபார் எக்ஸாம்பிள் அதுல 2 பார்ட்ஸ் இருக்கு, சிங்குலர் அண்ட் ப்ளூரல். ஃபார் எக்ஸாம்பிள் ஐ அப்படின்னா ஃபர்ஸ்ட் பர்சன் சிங்குலர். இது வந்து சிங்குலர் ஃபார்ம் ஆஃப் த ப்ரோனவுன். இதுல ப்ளூரல் ஃபார்ம் என்ன அப்படின்னா வி, நான், நாங்கள். செகண்ட் ஃபார்ம் என்ன அப்படின்னா செகண்ட் ஃபார்ம் ஆஃப் த சிங்குலர் என்ன அப்படின்னா யூ. த சேம் வேர்ட் இஸ் யூஸ்ட் அஸ் ப்ளூரல், நீ அல்லது நீங்கள். தேர்ட் பர்சன் சிங்குலர் என்ன அப்படின்னா ஹி, ஷீ, இட், அவன், அவள், அது. இதுல ப்ளூரல் ஃபார்ம் வந்து தே, அவர்கள். இது எல்லாருக்குமே மேக்சிமம் தெரியும். இதுல ஏன் இந்த 6 ஃபார்ம் இருக்கு, அது எப்படி யூஸ் பண்றது அப்படின்னா, ஃபர்ஸ்ட் வந்து நம்ம பார்க்கக்கூடியது சப்ஜெக்ட் ஃபார்ம். ஏன் இதை சப்ஜெக்ட் ஃபார்ம் ஆஃப் த ப்ரோனவுன் அப்படின்னு நம்ம சொல்றோம் அப்படின்னா, பிகாஸ் இட் இஸ் த டூவர் ஆஃப் தி ஆக்ஷன். ஒரு செயலை செய்யக்கூடியது, அதனால வந்து இதை சப்ஜெக்ட் ஃபார்ம் அப்படின்னு சொல்றோம். எக்ஸாம்பிள் என்ன அப்படின்னா ஐ சிங் வெல். அப்போ இங்க இந்த செயல், அந்த பாடல், இது வந்து ஒரு ஆக்ஷன். செய்யறவர் யார் அப்படின்னா ஃபர்ஸ்ட் பர்சன் சிங்குலர். அப்போ செயல் செய்யக்கூடியது அந்த சப்ஜெக்ட், அதனாலதான் வந்து இது சப்ஜெக்ட் ஃபார்ம் அப்படின்னு சொல்றோம். அப்ப இதுல இருக்கக்கூடிய ஃபர்ஸ்ட் பர்சன் சிங்குலர் அண்ட் ப்ளூரல், செகண்ட் பர்சன் சிங்குலர் அண்ட் ப்ளூரல், தேர்ட் பர்சன் சிங்குலர் அண்ட் ப்ளூரல், இது எல்லாமே நம்ம பார்க்குறோம் இல்லையா. அந்த ஐ ப்ளூரல் ஃபார்ம், வி, யூ சிங்குலர் அஸ் வெல் அஸ் ப்ளூரல், அண்ட் தேர்ட் பர்சன் சிங்குலர் ஹி, ஷி, இட், அண்ட் ப்ளூரல் ஃபார்ம் தே. இது எல்லாம் நமக்கு தெரியும். ஏன் இதை செகண்ட்ல வந்து அப்ஜெக்டிவ் ஃபார்ம் அப்படின்னு சொல்றோம் அப்படின்னா, ஃபார் எக்ஸாம்பிள் த ரீசன் இஸ் we must know the reason why this is called objective form அப்படின்னா, these pronouns are used at the end of the statement. ஒரு வாக்கியத்துல இதை இறுதியாக தான் பயன்படுத்தியிருப்பாங்க, and that is why this is called the objective form of the pronoun. எல்லா இடத்துலையுமே பார்த்தீங்கன்னா இந்த ஸ்டேட்மெண்ட்ல இந்த ஃபார்ம் எங்க யூஸ் பண்ணியிருப்பாங்கன்னா at the end of the statement. For example, he helps me, he helps me. இங்க பாத்தீங்கன்னா the word, the pronoun is used at the end of the statement, just after the verb. அதனாலதான் இது வந்து அப்ஜெக்டிவ் ஃபார்ம் அப்படின்னு நம்ம சொல்றோம். இதோட பிளேஸ்மெண்ட் எப்படி இருக்கும் அப்படின்னா ஆஃப்டர் த verb. அது போக இதோட ப்ரோனவுன் ஃபார்ம் எப்படி இருக்கும் அப்படின்னா மீ, அஸ், யூ, ஹிம், ஹெர், தெம், இட், இந்த மாதிரி வந்து இருக்கும். உதாரணத்துக்கு he called me, he called me, I was called by him, அவ்வளவுதான், he called me. அப்போ எங்கேயுமே பார்த்தீங்கன்னா இந்த ப்ரோனவுன் ஃபார்ம் எங்க இருக்கு அப்படின்னா at the end of the statement, and that's why this is called objective form. இது எதுக்கு நம்ம சொல்றோம் அப்படின்னா, so they will just place the statement, அதாவது he called me, and here what is the form of the pronoun அப்படின்னு நம்ம கேட்டாங்க அப்படின்னா நாம என்ன எழுதணும் அப்படின்னா, நம்ம இதை அப்ஜெக்டிவ் ஃபார்ம்னு எழுதணும். நம்ம இதை சப்ஜெக்டிவ் ஃபார்ம்னாவோ அல்லது ரிஃப்ளெக்டிவ் ஃபார்ம் அல்லது எம்ஃபட்டிக் ஃபார்ம் அப்படின்னு நம்ம எழுதிட்டோம் அப்படின்னா அது தவறாயிரும், பிகாஸ் இட்ஸ் அன்கிராமட்டிக்கல். அப்போ தீஸ் கொஸ்டின்ஸ் வில் பி ஆஸ்க்ட் இன் த காம்படிட்டிவ் எக்ஸாமினேஷன்ஸ். அப்போ இது என்ன ஃபார்ம்ல இருக்கு அப்படின்னு நம்ம கேட்கும் பொழுது இது அப்ஜெக்டிவ் ஃபார்ம்ல இருக்கு அப்படின்னு நம்ம எழுத வேண்டியிருக்கும். அண்ட் தட்ஸ் வை we are noting down the forms of the pronoun. நெக்ஸ்ட் வந்து possessive form of pronoun. இதை ஏன் நம்ம possessive form அப்படின்னு சொல்றோம் அப்படின்னா, பிகாஸ்
இட் ஷோஸ் த ஓனர்ஷிப். அதனால தான் இது வந்து பொசசிவ் ஃபார்ம். இந்த ஃபார்ம்ஸ் எல்லாம் எப்படி இருக்கும் அப்படின்னா மைன், அவர்ஸ், யுவர்ஸ், ஹிஸ், ஹெர்ஸ், இட்ஸ் அண்ட் theirs இந்த மாதிரி இருக்கும். எக்ஸாம்பிளுக்கு நம்ம பார்த்தோம் அப்படின்னா திஸ் புக் இஸ் மைன், இது என்னுடைய புக். மைன் இஸ் பெட்டர் than yours, இந்த புக் என்னுடைய புக் வந்து உங்களோட விட சிறந்ததா இருக்கு, அந்த மாதிரி. அப்போ திஸ் இஸ் கால்டு பொசசிவ் ஃபார்ம். ஸோ இப்படிதான் இருக்கும். அப்போ ஏன் இதுக்கு வந்து பொசசிவ் ஃபார்ம்னு வந்தது அப்படின்னா இட் ஷோஸ் த ஓனர்ஷிப். இது வந்து நெக்ஸ்ட் ஃபார்ம். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா பொசசிவ் அட்ஜெக்டிவ் இருக்கு. அது எப்படி இருக்கும் அப்படின்னா மைன் அப்படின்னு இருக்காது, மை அப்படின்னு இருக்கும். மை புக் இஸ் ஆன் த டேபிள், இது வந்து அனதர் ஃபார்ம். இது பொசசிவ் அட்ஜெக்டிவ் ஃபார்ம் ஆஃப் த ப்ரோனவுன். பொசசிவ் ஃபார்ம் ஆஃப் ப்ரோனவுன் அப்படின்றது மைன், அவர்ஸ், யுவர்ஸ் அப்படி இருக்கும். ஆனா அதுவே பொசசிவ் அட்ஜெக்டிவ் ஃபார்ம் எப்படி இருக்கு அப்படின்னா மை, அவர், யுவர், ஹிஸ், ஹெர் அண்ட் their இந்த மாதிரி இருக்கும். ஸோ இது வந்து பொசசிவ் அட்ஜெக்டிவ் ஃபார்ம். பொசசிவ் ஃபார்ம் வந்து மைன், அவர்ஸ், யுவர்ஸ், theirs, இட்ஸ் அந்த மாதிரி இருக்கும். ஸோ இதான் the difference between பொசசிவ் ஃபார்ம் ஆஃப் ப்ரோனவுன் அண்ட் பொசசிவ் அட்ஜெக்டிவ் ஃபார்ம் ஆஃப் ப்ரோனவுன். அதை நம்ம பார்த்துக்கணும். அப்போ பொசசிவ் ஃபார்மும் பொசசிவ் அட்ஜெக்டிவ் ஃபார்மும் வித்தியாசம் தெரிஞ்சாதான் we can easily select and identify. அதை நம்ம பார்க்க முடியும். நெக்ஸ்ட் வந்து என்ன அப்படின்னா ரிஃப்ளெக்சிவ் ஃபார்ம். ரிஃப்ளெக்சிவ் ஃபார்ம் இது ஏன் அந்த பேர் வந்தது அப்படின்னா ரிஃப்ளெக்சிவ் ஃபார்ம் ஆஃப் ப்ரோனவுன்ஸ் denote that the action done by the subject reflects on the subject. reflects on the subject. அப்போ எக்ஸாம்பிள் தமிழ்ல என்ன சொல்றோம் அப்படின்னா இந்த செயல் வந்து அந்த சப்ஜெக்டை குறிக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் ஐ லவ் மை செல்ஃப், அப்போ வந்து நான் என்னை நேசிக்கிறேன். அப்போ சப்ஜெக்டும் அந்த செயலை வந்து யாரை குறிக்கிறதுனா சப்ஜெக்டை தான் குறிக்குது. அண்ட் தட்ஸ் வை திஸ் இஸ் கால்டு ரிஃப்ளெக்டிவ் ப்ரோனவுன். ஸோ இந்த ஃபார்ம் பார்க்கறதுக்கு எப்படி இருக்கு அப்படின்னா மை செல்ஃப், யுவர் செல்ஃப், ஹெர் செல்ஃப், ஹிம் செல்ஃப், இட் செல்ஃப், தெம் செல்ஃப் இதெல்லாம் வந்து ரிஃப்ளெக்சிவ் ஃபார்ம் ஆஃப் ப்ரோனவுன். அப்போ இங்கே வந்து ஒரு அண்டர்லைன் பண்ணி ஃபார் எக்ஸாம்பிள் யூ சேஞ்ச் யுவர் செல்ஃப் அப்படின்னு போட்டு the word yourself is underlined அப்படின்னா அங்க கேட்பாங்க. ஸோ which form of pronoun is this அப்படின்னு கேட்கும் பொழுது we must write this is called a reflexive form அப்படின்னு நம்ம எழுத வேண்டியிருக்கும். ஏன் அப்படின்னா because it reflects on the subject, அது சப்ஜெக்ட் தான் குறிக்குது. அதனால வந்து அந்த இடத்துல this is called a reflexive form. ஸோ இந்த ஃபார்ம் ஆஃப் pronoun எப்படி இருக்கும் அப்படின்னா myself, ourself, yourself, herself, himself, itself, theirself இந்த மாதிரி தான் அந்த ஃபார்ம் வந்து இருக்கும். இது வந்து ரிஃப்ளெக்சிவ் ஃபார்ம் ஆஃப் த ப்ரோனவுன். அண்ட் ஃபைனலி we have emphatic form. இந்த emphatic form அப்படின்னா என்ன அப்படின்னா it emphasizes that the action is done by the subject itself. For example, you do it by yourself, நீயே செய்து கொள். she will take care of herself, அவளை பார்த்துக் கொள்வாள். இதுதான் வந்து emphatic form. ஸோ இதுவுமே பார்க்கறதுக்கு வந்து ourselves, myself, yourself, himself, herself and themselves இப்படிதான் அதுல இருக்கும். ஆனா இங்க ஒரே வித்தியாசம் என்ன அப்படின்னா அந்த action is done by the subject itself. அதாவது I myself come, நானே வந்தேன். அதே மாதிரி you do it by yourself, நீயே செஞ்சுக்க. she will take care of herself, அவளை பார்த்துக் கொள்வாள். இதுதான் வந்து emphatic form. So these are all the forms of pronoun. So why it is important? Because when it comes for the competitive examinations, they will underline the pronoun and they will ask in which form the pronoun is written, whether it is a subject form or objective form or possessive adjectives or possessive form of pronoun or reflexive form or emphatic form. அந்த மாதிரி வந்து 6 forms of pronoun இருக்கிறதுனால we must know the differentiation. Only then we can difference the between the forms of the pronoun. So that is why it is important. But still we tell you why we have to improve the communication skill is because it is expected by the whole world. That's one thing. Second thing, is it possible to communicate in English without grammar? Of course it's possible, but the statement will be ungrammatical. So ungrammatical அப்படின்னு இருக்கும் பொழுது அது வந்து தவறு, அவ்வளவுதான், ஒரே வார்த்தை. அதனால வந்து நம்ம ஆங்கிலம் வந்து ஃப்ளூவெண்டா பேசணும் அப்படின்னா we need the grammar by all means. Whether we are interested or not, we need the grammar. Therefore I request everyone to concentrate on grammar to improve your communication skill and to talk without grammatical mistakes. Thank you.